ஆபாச வீடியோ வழக்கில் கைதான பிரஜ்வால் ரேவண்ணாவிற்கு 14 நாள் நீதிமன்ற காவல் விதித்து பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ஆபாச வீடியோ விவகாரத்தில் கடந்த 31ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு முதலில் 6 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த போலீஸ் காவல் விசாரணையானது 4 நாட்களுக்கு அளிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 10 நாள் போலீஸ் காவல் விசாரணையானது முடிந்து இன்று அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது போலீஸ் காவலில் வேண்டும் விசாரணைக்காக என SIT, அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவினர் எந்த கோரிக்கையும் வைக்காதன் காரணமாக நீதிமன்றம் அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் பிரஜ்வல் ரேவண்ணா ஜாமீன் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறார். அந்த வழக்கும் விசாரணை நடந்து வருகிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார்கள் சிறப்பு புலனாய்வு குழுவினர். பிரஜ்வல் ரேவண்ணா வந்தவுடன் அவர் பயன்படுத்திய பொருட்கள், அதே போல அவரது வீட்டில், குறிப்பாக ஹாசனில் உள்ள அவரது வீட்டில் இருந்து அவரது படுக்கை அறையிலிருந்து படுக்கைகள், தலையணைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் எடுத்து தொழில்நுட்ப ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தடயவியல் துறைக்கும் அனுப்பியிருக்கார்கள். இந்த ஆய்வு முடிவுகள் அனைத்தும் வந்த பின்னர் பிரஜ்வல் ரேவண்ணா மீதான குற்றங்கள் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைக்கு அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் என்பதுதான் தற்போதைய சூழல். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.